ஹாய் கைஸ், வெல்கம் டு த அனதர் எபிசோட். இப்போ நான் வந்து எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, சுவர்ணகிரின்ற ஒரு கோயில், பெருமாள் கோயில், அதுக்கு போயிட்டுருக்கேன். நான் வந்து இது வந்து சேம் டே தான். போன வீடியோவில் யாதகிரின்ற கோயிலுக்கு போயிருப்பேன், யாதகிரி குட்டான்னு. அது வரும்போது ரிட்டனில் இந்த கோயிலுக்கு போகிறேன். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வாங்குகிறாங்க. இந்த கோயில் வந்து நாங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த டைம் திறந்து இல்லைன்னு போட்டிருந்துச்சி. ஆக்சுவலாக அந்த கூகுள் இதில் போட்டிருந்துச்சி டைமிங்கில். ஸோ அந்த கோயில் முடிச்சுட்டு வரும்போது இந்த கோயிலுக்கு போகிறோம். இதுதான் பார்க்கிங். பாருங்கள் எப்படி இருக்குது கோயில். செம்ம பெரிய கோயில் இதுவும். இந்த கோயில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு நான் வரணுன்ட்டு. பார்த்திங்கன்னா இந்த கூகுளில் நான் செக் பண்ணும்போதே ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னா அப்படியே பெருமாள் பால் கடலுக்குள்ளே படுத்துருக்க மாதிரி பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. இது ஒரு என்ட்ரன்ஸு. கார் பார்க்கிங்லேருந்து பின் வழியாக கோயிலுக்கு போகுது. ஸோ அது வழியாக போயிட்டுருக்கோம். ஆந்திராவில் பார்த்திங்கன்னா எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா நீட்டாக டாய்லெட்டு, குடிக்க தண்ணி ரெண்டும் ஏற்பாடு பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கு நமக்கு பிரச்சனையே வராது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. அப்புறம் இங்கே என்ன எழுதி போட்டிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, பீவர் ஆஃப் ஸ்னேக்ஸ் அண்ட் ஸ்கார்பியன் போட்டிருந்தாங்க. ஏன்னு தெரில. ஆனால் இப்போ இவ்வளோ மக்கள் நடமாடிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வருமானு எனக்கு தெரில. ஆனால் அங்கே அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கே நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா செமையான வெயில், நல்லா ஒரு சுட்டரிக்கும் வெயிலில் தான் இந்த கோயிலுக்கு போயிருக்கோம். ஆனால் ஆந்திரா மக்கள் பார்த்திங்கன்னா கோயிலெலாம் ரொம்ப விரும்புகிறாங்க. கோயில் நான் கூட்டம் பாருங்கள். இது வந்து வீக்கெண்டும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ கூட்டம் அவ்வளோ இருக்குது. நல்லா என்ட்ரன்ஸ்லேயே இந்த வழியிலே பார்த்திங்கன்னா பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருந்துச்சு. செம பெருசு, ரொம்ப அழகாக வந்துச்சு. நல்ல பேர் கூட இருந்துச்சு. நான் நோட் பண்ணல பேர். காரிய சித்தியாக நம்ம போட்டுருந்துச்சு. அப்படியே மெயின் சன்னதிக்கு போயிட்டுருக்கோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. அதில் நடந்தால் நமக்கு கால் சூடு தெரிய மாட்டேங்குது. அது அப்புறம் இந்த பார்த்திங்க தான் மெயின் என்ட்ரன்ஸ். இந்த கருடர் இருக்கார்ல, இந்த பின் வழியாக தான் வந்து மெயினாக வரவங்க வந்து மெயின் என்ட்ரன்ஸ் அது வழியாக தான் வராங்க எல்லோரும். நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு அந்த சைடாக வந்தோம். இந்த சைடாக தான் எல்லாம் வராங்க. இந்த சஃபாரி போட்டு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி. அவங்க பார்த்திங்கன்னா கோயில் ஃபுல்லாக நின்றுட்டுருக்காங்க. இதான் வந்து விநாயகர் சன்னதி போல். எல்லா கோயில்லையும் விநாயகர் தான் ஃபஸ்ட்டு இருப்பார். இங்கேயும் விநாயகர் கும்பிட்டுட்டு அப்படியே போனோம். இதான் கொடிமரம் போல். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மொபைல் ஃபோன்லாம் டெபாசிட் பண்ணும் போல். மொபைல் ஃபோன்லாம் வந்து மெயின் சன்னதிக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. 5 ரூபாயோ 10 ரூபாயோ வாங்கிட்டு டெபாசிட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம வீடியோ வெளில எவ்வளோ எடுக்க முடியுமோ அதை எடுத்து உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன். தேர் ஒன்று இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தேர். அப்புறம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேட் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் சூடு தெரில. அந்த மேட் மேலேயே நடந்துகிட்ருக்கலாம் போல். அப்புறம் பெரிய பெரிய மண்டபம்லாம் இருந்துச்சு. இது வந்து சுவாமிக்கு வந்து இந்த திருக்கல்யாணம் அதெல்லாம் பண்ணுற இடமா இல்லாட்டி கல்யாண மண்டபம்னு தெரில. பெரிய பெரிய மண்டபம்லாம் இருந்துச்சு சைடில். சரி, நான் ஃபோனை டெபாசிட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வரேன். நீங்களும் இப்போ ஆந்திராவுக்கு வந்தீங்கன்னா, இந்த சொர்ணகிரிக்கு வந்தீங்கன்னா பக்கத்தில் யாதகிரி குட்டா 2 கோயிலுமே கவர் பண்ணிடுங்க. எல்லாம் பக்கத்தில் தான். ஸோ நீங்கள் போகிற ஐடியா இருந்தால் அந்த மாதிரி பண்ணிடுங்க. உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் இருக்குது போல். 50 ருபீஸ் கொடுத்து நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே நான் போயிட்டு வந்துட்டேன் கை. செம்மையாக இருக்குது. உள்ளே பெருமாள் பயங்கர அழகாக இருக்குது. இன்னும் ஒரு சன்னதிலாம் இருந்துச்சு. கரெக்டாக நான் மறந்துடுச்சு. உடனே உள்ளே போயிட்டு வந்தோடனே ஞாபகம் மறந்துடுது நமக்கு. சன்னதியும் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெருமாள் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அப்புறம் இதுதான் நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா, அந்த நீரில் இருக்கிற பெருமாள் ஆப்போசிட்டில் வச்சுருக்காங்க. அது என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சிலை ஒன்று இருக்குது. வராகர் மாதிரி இருந்துச்சு பார்க்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நடுவில்
ஒரு ஃபவுண்டன்மே வச்சு நைட்டு இதெல்லாம் போடுவாங்க போல். ஒரு கிருஷ்ணர் பாம்பு மேலே நிற்கிறார், ஒரு ஃபவுண்டன். இந்த மெயின் சன்னதிக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அப்படியே கீழே இறங்கி போனோம். நம்ம இறங்கி போகும்போதே கொஞ்சம் கூலாக இருக்குது, ஏன்னா தண்ணியில் வந்து அந்த காற்று பட்டு நம்ம மேலே பட்டுறதுனால நல்லா கூலாக இருக்குது. அந்த அது கிட்ட போனால் நல்லா தெரியுது, நல்லா ஒரு தண்ணி உள்ள ஏரியா அப்படின்ட்டு நமக்கு நல்லா தெரியுது. இங்கே பாருங்க, இதான் பார்த்திங்கன்னா பெருமாளை தண்ணிக்கு நடுவில் படுக்க வச்சுருக்காங்க. சுற்றி பார்த்திங்கன்னா 4 சிலைகள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எல்லாம் பார்க்க ஆஞ்சநேயர் மாதிரி இருக்குது, ஆனால் எல்லாம் ஒரு வித்தியாசமான சுவாமிகள் போல எல்லாம், ஆனால் பார்க்க ஆஞ்சநேயர் மாதிரி இருக்குது. தண்ணி பாருங்க அவ்வளோ கிளியராக இருக்குது. யாரும் இதெல்லாம் எடுத்து தலையிலலாம் தெளிச்சமே இல்லை. அதை சுற்றி அந்த கம்பி போட்டிருக்காங்க, உள்ளெலாம் நம்ம போக முடியாது, அப்படியே சுற்றி பார்க்கலாம் போல், அவ்வளோதான். மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி மேலேயும் நீங்கள் போகலாம், மேலே இருந்தும் பார்க்கலாம். அந்த வியூ நல்லாயிருக்கும், அது நான் போய் காமிக்கிறேன். இதுதான் பெருமாளுக்கு அப்படியே பேக் சைடு, அவர் கால் இருக்குன்னா அந்த சைடு. இதான் வந்து அந்த மேலே நான் சொன்னேன், மேலே வந்து மேலேருந்து பார்க்கலாம், இங்கேருந்து பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்து நல்லா கிளியராக தெரியுது, மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. மேலேருந்து பார்க்கும்போது இது அந்த கான்செப்ட் தான் போல், பெருமாள் வந்து அந்த பால் கடலில் படுத்திருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. சுற்றி ஃபவுண்டன்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன், அவ்வளோதான் இந்த கோயிலில். அங்கே ஒரு சன்னதி, இங்கே ஒரு நீரில் இருக்கிற பெருமாள். வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணேன், மஷ்ரூம் பீஸா 10 பவுண்டர்னு பேர், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. டாமினோஸில் தான் நான் பெரும்பாலும் சாப்பிடுவேன், ஆனால் இதில் வாங்கி பார்த்தேன், வாங்கினாங்க வீட்டில், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.